இன்றைக்கான வீடியோவில் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி பண்ணலான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வீட்டில் பட்டர் பீன்ஸும் அண்ட் பட்டாணியும் மட்டும்தாங்க இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு பட்டாணியையும் பட்டர் பீன்ஸும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். தக்காளி எடுத்துக்கிறேன். 2 பச்சை மிளகா மட்டும் கீறி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாங்க. இதை நீங்கள் இதே பக்குவத்துக்கு நீங்கள் எந்த காய் வேணாலும் பண்ணலாம். உருளைக்கிழங்கு, கேரட்னு எல்லாமே இதே பக்குவத்தில் பண்ணலாம். வீட்டில் உங்களுக்கு என்ன காய் இருக்கோ அதை இதே பக்குவத்துக்கு பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே நான் பெரிய வெங்காயம் கீறி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தக்காளி எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு தேவையில்ல, ஓரளவு வதங்கினாலே போதும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த தோல் மட்டும் உறிஞ்சு வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப போட்டு கூழ் மாதிரி வதக்க தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வதங்கினாலே போதும். நீங்கள் தனித்தனியாக வதக்குனிங்கன்னா எல்லாமே சீக்கிரம் வதங்கிடும். ஸோ இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு காரத்துக்கு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகணும், வதங்கணும் அப்படின்லாம் எந்த தேவையும் இல்லை. நீங்கள் இப்போ இதோடைய காயையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. காயை ஆட் பண்ணிட்டது நான் அதுக்கப்புறம் தான் வதக்க போகிறேன். இது நம்ம ரொம்ப இப்போ அவசரமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ரெசிபி. பட் டேஸ்ட்லேயே இது எந்த விதத்துலையும் குறைஞ்சது கிடையாது. டேஸ்ட்டுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த பட்டர் பீன்ஸும் இந்த பட்டாணியும் வேகிற அளவுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியில் அது நல்லா வேகட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணிலாம் நல்லா வற்றுனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கிண்டி விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது இந்த பட்டர் பீன்ஸ், பட்டாணி இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சென்னாவுக்கும் பண்ணலாம். இல்லை தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, பாசிப்பயிறு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். வீட்டில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் இதே பக்குவத்துக்கு பண்ணிங்கன்னா இதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக வரும். நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும், கர்ட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் இதுலேயே ரைஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். இதுக்கு அவ்வளோவா நம்ம எந்த இன்க்ரீடியன்ஸுமே போடல பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். இது ஈஸி அண்ட் டேஸ்டியாக பண்ணிடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்கன்னா இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ரசத்தோடு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும். ஈஸியான ரெசிபி டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.